மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் இணையுங்கள். குழந்தையா இருந்தா கழுத்து வலிக்கும், ஸ்கூல்ல எழுதிட்டு இருந்தா கழுத்து வலிக்கும், இந்த மாதிரி குழந்தை தலை வலிக்கும். அப்புறமா சரி பண்ண வந்து இருக்காது. ஹெல்ப் பண்ணியிருந்தா அவனுடைய ஃபியூச்சருக்கு அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா பேசுற திறமையெல்லாம் இருக்கு அவனுக்கு. ஆனா அவனுக்கு நல்லா கொடுத்தது பேசியாச்சு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ட்ரீட் பண்ண எங்களோட ராஜாஜி மருத்துவமனையில பண்ணிருக்கிறோம். டீன்கிட்ட பேசியாச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த காஜா நஜமுதீன் சர்கத் பேகம் தம்பதியினரின் இளைய மகன் 11 வயதான முகமது ஆதிஃப். 74 குடியரசு கொண்டாடப்பட்டு வருகிறது. நம் நாடு குடியரசுமாக மாறியது. வாழ்க பாரதம், அண்டை பாரதம். இவர் பிறந்தபோது முகத்தில் சிறிய அளவு கொழுப்பு கட்டி தோன்றியிருந்த நிலையில் நாளடைவில் கொழுப்பு கட்டி பெரிதாகி முக சிதைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுவாசிப்பதில் பிரச்சனை இருப்பதாகவும் கழுத்து வழி ஏற்படுவதாகவும் சிறுவன் தெரிவித்துள்ளார். உனக்கு இப்ப என்ன செய்து இந்த பிரச்சனைனால உன்னால என்ன படிக்க முடியலையா, என்ன பண்ணுது? மூச்சு முடியல, சிரமமா இருக்கு, கழுத்து வலிக்குது, அப்புறமா சிரமமா இருக்கு. நம்ம சிறுவனின் ஆதார் அட்டையின் புகைப்படத்தை அப்டேட் செய்ய ராமநாதபுரம் அலுவலகத்திற்கு சென்றபோது மதுரை அலுவலகத்திற்கு செல்லுமாறு அதிகாரிகள் கூறியதாகவும், ஆனால் மதுரைக்கு வந்த பின்பு பெங்களூருவில் உள்ள ஆதார் தலைமை மையத்திற்கு செல்லுமாறு அதிகாரிகள் கூறுவதாகவும் சிறுவனின் தாயார் தெரிவித்துள்ளார். ஆதார் இருக்கு, அவனுக்கு அப்டேட் பண்றதுக்காக இங்க பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தான். அதனால அங்கேயும் அவனுக்கு பண்ண முடியல. அவர் இங்க ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்கே பண்ண சொன்னாங்கன்னா அங்கேயும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. இந்த இதனாலதான் அந்த மாதிரி. அதனால இது சரி பண்ணிட்டா எல்லாம் அவனுக்கு இதாயிடும். இதை ஆதார் தம்பியால அந்த பதிவு பண்ண முடியாதனால இப்போ உங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு? ரொம்ப எல்லா விதத்துக்குமே சிரமமா இருக்கு. எல்லா விதமான வெளியே கூட்டிட்டு போக முடியல. அவனுக்கு நார்மலா எல்லா குழந்தைகள் மாதிரி எல்லாரும் ஒரு இதா பாக்குறா, அவனை ஒதுக்கி வைக்கிறா. அதை சரி பண்ணுங்க சார். நல்லபடியா பெங்களூர்லாம் போக சொல்லியிருக்கா. எங்களால போறதுக்கான வசதி இல்லை. எங்களால ஆதார் எடுக்கணும்னா பெங்களூர் போனா தான் எடுக்க முடியும் சொல்றாங்க. அது இங்கேயே ஏதாவது அவனுக்கு ஒரு பண்ணி அதை சரி பண்ணி இந்த இதையும் முடிச்சிடணும். ஆதாரையும் ரெடி பண்ணிடணும். இதையும் பேசுக்கு நல்லபடியா அவனுக்கு கிளியர் பண்ணி தரணும். தமிழ்நாடு அரசுக்கு நான் கேட்டுக்கிறேன் சார். பேச்சு போட்டியில் சிறப்பாக பேசும் சிறுவனை இந்த முகசிதைவு நோயால் நண்பர்கள் சிலர் தனிமைப்படுத்துவதாகவும், இந்த நோய்க்கான சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்று குணப்படுத்த வேண்டும் என வழக்கறிஞர் ஷெரீப் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த பையன் இந்த மாதிரி ஒரு காரணம் இருப்பது காரணத்தினால் சக மாணவர்கள், சக பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் இவருடன் பழக பயப்படுகிறார்கள், பேச பயப்படுகிறார்கள். சக மாணவர்களை போல வாழ்வதற்கு அரசாங்கம் உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று என் சார்பாகவும் என்னுடைய சக தோழர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முகசிதைவு நோய் என்பது மருத்துவத்துறையில் ஆல்ரெடி ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. இவனை மேலும் ஆராய்ச்சி செய்து இவனை நல்ல ஒரு முறையில் நல்ல குழந்தையாக இருக்கும்படி ஆராய்ச்சி செய்து இவனுக்கு நல்ல நிலையில் கொண்டு வரும்படி இறைவன் கொடுத்த இந்த நோயை சரியாக பராமரித்து குணப்படுத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து சிறுவனின் குடும்பத்தினர் மதுரை ஆட்சியரிடம் நேரில் சென்று கோரிக்கை வைத்தனர். அதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர், நவீன தரத்துடன் இருக்கக்கூடிய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிறுவனுக்கு சிகிச்சை வழங்கப்பட உள்ளதாகவும், சிறுவனின் படிப்பிற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் ஆசிரியர்களிடம் கூறி அவரை தேர்ச்சியடைய செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார். எங்க எம்எம்சி தான் பெஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில். அதுக்கு அதோட ஈக்குவலண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம ராஜாஜி மெடிக்கல் காலேஜ். ஃபோட்டோகிராஃபில் பார்த்தோன்னே டாக்டர்ஸ் எனக்கு சொன்னது பிளாஸ்டிக் சர்ஜரி கேன் பி டன் மேடம் இந்த கேஸுக்கு. இது ஒரு பெக்யூலர் கேஸ் தான், பட் வி கேன் டூ இட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் முதல்ல வேரியஸ் டெஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை முதல்ல பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறீங்களோ நல்லது. வி ஆர் ரெடி டு கிவ் யூ ட்ரீட்மெண்ட். ஓகே, இன்னும் வச்சுட்டு இருக்காதீங்க. படிப்பெல்லாம் பெருசு இல்லை. முதல்ல குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்களே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம டீச்சர்ஸ் சொல்லி பாஸ் ப்ரொபோஸ் பண்ணிடுவோம். மேலும் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு சிறுவனுக்கு ஆதாரை புதுப்பிக்க உத்தரவிட்ட நிலையில் ஆதார் அட்டையும் புதுப்பிக்கப்பட்டது. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் இணையுங்கள்.